மார்கழி மாதம் 27ஆம் நாள் 11ஆம் தேதி ஜனவரி மாதம் 2026 ஞாயிறு. மதுரையில் புகழ்பெற்ற அஷ்டமி பிரதட்சிணம் நாளில் மாமதுரை அரசி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் உலகில் உள்ள சகல ஜீவன்களுக்கும் படியளந்து அருளிய லீலையை மாசில்லா பக்தியோடு மனம் உருகி மெய் சிலிர்த்து அம்மை அப்பன் அருள் வேண்டி பிரார்த்தித்து வணங்கிடுவோம். மதுரை ஆளும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளக்கும் நன்னாள். கடோர பாபிக்கு முக்தி அளித்த நாள். மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி திதி. அஷ்டமி பிரதட்சணம் செய்யும் நாளில் ரிஷப வாகனத்தில் சட்டத்தேரில் பெண்கள் இழுத்து வர பாதையின் இருபுறமும் கோயிலில் இருந்து எடுத்து வரப்பட்ட மஞ்சள் கலந்த அரிசியை பட்டர்கள் தூவி கொண்டே வர அந்த அரிசி எறும்பு முதல் எண்ணாயிரம் ஜீவராசிகளுக்கும் போய் சேர்கிற நிகழ்வு திருவிழா கொண்டாட்ட குதூகலத்தை மதுரை மக்களுக்கு வாரி வழங்கிட வீதி உலாவரும் என் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வர பெருமானை போற்றி பணிந்திடுவோம். ஜெய ஜெயா. அங்கையர் கண்ணி எங்கள் மங்கள செல்வி தமிழ் சங்கம் வைத்த மதுரையிலே சப்பரம் ஏறி வரும் அப்பன் அம்மையே, எங்கிருந்து நினைத்தாலும் அங்கு வருவாய். அம்மா எப்பொழுதும் என்னாவில் பொங்கி எழுவாய். அன்னையே சரணம். பூவிருந்த இடம் கமகமக்கும் போல், பசும்பொன் இருக்கும் இடம் பளபளக்கும் போல், நீ இருக்கும் இடம் என் மனத்தில் எப்போதும் பொழிவு பொழுந்திடும். செய் நான் வேண்டுவதை நிறைவேற்றிடும் தாய் நீ என்றோ. சரணம் சரணம் அம்மா. மதுரை நகரினிலே துலங்கும் ஞான அருள் வடிவே, கலங்கும் பக்தர துயரிடரை கலைந்து போக்கு தெய்வமே தாயே சரணம். கூடல் மாநகராலும் பேரொளி ஆடல் நாயகன் காதல் நாயகி அஷ்டமி பிரதட்சணம் செய்யும் நாளிலே தாயே சரணம். நோயும் நொடியும் வாழ்வும் தாழ்வும் யாவும் உந்தன் அருளால் மாறும். உந்தன் பதங்கள் பணிந்தேன் ஆதரியே தாயே சரணம். அல்லவை போக்கி அருள் புரிவாயே, வல்லமை தந்து காத்திடுவாயே, நல்லவை தந்து வாழ்த்திடுவாயே தாயே சரணம்.